அவரும் வந்து பல டீமுக்காக விளையாடியிருக்காரு. மும்பை இந்தியன்ஸ், டெல்லி டேர்டெவில்ஸ், கிங்ஸ் 11 பஞ்சாப், டெக்கன் சார்ஜர்ஸ் இது போன்ற டீம்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவர் வந்து விளையாடியிருக்காரு. கேப்டனாவும் இருந்திருக்கிறாரு. அதிகமா இருந்தது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, டெல்லி டேர்டெவில்ஸ்லயும் வந்து கிங்ஸ் 11 பஞ்சாப்லயும் தான் வந்து ஷிகர் தவன் ரொம்ப காலமா வந்து அந்த டீம்ல இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் இப்பயும் அதுல தான் வந்து இருந்துகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்தியன் டீம்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம். பட் ஆனா அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. பட் இந்தியன் டீம் தான் அவர மிஸ் பண்ணுது. பட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால வந்து வச்சிருக்காங்க. பட் அந்த இடத்துல வந்து ஷிகர் தவன் இருந்திருந்தா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர். அவர ஏன் மிஸ் பண்ணாங்க அப்படின்னு வந்து தெரியல. பட் நம்ம யார் யாருக்கோ வந்து குரல் குடுக்குறோம். சஞ்சு சாம்சன்றோம், ரிங்கு சிங் சொல்றோம். பட் ஆனா ஒரு நல்ல பிளேயர் கன்சிஸ்டன்சியா விளையாடிட்டு இருக்க ஒரு பிளேயர வந்து எடுக்கவே இல்ல. இவருக்கு நம்ம குரல் குடுக்காம போயிட்டோமே அப்படின்றது இவர் ரிட்டயர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது தான் வந்து